இரக்க குணம் உடைய மிதுன ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்பயுமே எல்லாருக்கும் இளகிய மனசோடு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே அவங்கள பார்ப்பீங்க. அதே போல் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் நீங்கள் தான். அதே மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் பேசுவீங்க, வெளிப்படையாகவும் நடந்துக்குவீங்க. இதெல்லாம் தாங்க உங்கள் பலகீனம் சொல்லப்போனால். ஏன்னா உங்களுக்குன்னு சில ரகசியங்களை நீங்கள் காத்துக்கிட்டா முடியாதனால தான் உங்களை பற்றின விஷயங்களை நிறைய தெரிஞ்சதோட விளைவு தான் இன்னைய வரைக்கும் உங்களால் எந்திரிக்கவே முடியாமலாம் போயிருக்கிறது காரணம் தான். ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிருது, டீட்டெயில் தெரிஞ்சு போச்சு. எங்கே அடித்தா எங்கே விடுவீங்கன்னு தெரியும். அதனால் அப்படியெல்லாம் உங்களை வச்சு செஞ்சு தான் இந்த இடத்துல இப்படி கூட்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. நிறைய பொருளாதார விரயம், நிறைய நம்பிக்கை துரோகம். நம்பி எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க, கடைசியில் அவங்க முதுகில் குத்திருப்பாங்க பாருங்கள். அது உங்களுக்கு ரணமாக இருந்திருக்கும். நெஞ்சில் குத்தினா கூட என்ன ஏதுன்னு பார்க்கலாம். முதுகில் குத்தும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியாது. நிறைய இடங்களில் அவங்க உங்களுக்கு தப்பாக சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. தவறுதலான ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்ச உங்களுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. எனக்கே இந்த நிலைமை, நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமாக உங்களால் வச்சுக்கொள்ள முடியாததுக்கோட விளைவு தான் இன்னைக்கு. ரகசியத்தை காப்பாற்றி தாங்க ஆகணும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது காரணம் இது ஒன்று தான். ஏன்னா வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவங்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவர்களை இறைவன் எப்பொழுதும் கைவிடவே மாட்டார். என்ன கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதானே, அதுவும் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. இப்போ நேர காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா இடத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க. தப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வெளியூர் வெளிநாடுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறதா இருந்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. வெளியூர் வேலை, வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்க போகிறேன்றவங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள், மாறுதல் ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கை பலனை நல்ல பலனாக தருங்க. அதே போல் வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்தாலும் மிதுன ராசிக்காரர் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பறிவு வந்துடும். அதற்கான முழு பலன் உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருங்க. எது ஒன்றும் உறவுகளால் உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாதுங்க. உறவுகள் உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எதிரியாக தான் பார்ப்பாங்க. முகத்துக்கு முன்னாடி வேணால் சிரித்து பேசலாம், உங்களுக்கே புரியாமல் இருக்கும், இவங்களாம் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களா என்னன்னே புரியலேன்ட்டு. ஆனால் உண்மையிலே உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்காது. அந்நியர்களால் தாங்க அத்தனையும் நல்லது நடக்கும். அவங்க யாரும் தெரியாது, பேர் தெரியாது, ஒரு நாள் பழகிருக்கலாம், 2 நாள் பழகிருக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நிறைய நல்லதுகளை செய்வாங்க. அதே போல் அந்நிய உறவுகள், அந்நியர்கள், யாருன்னே தெரியாதவங்க, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ வருவாங்க. இது உங்களுக்கு இப்போ குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள். அதே போல் அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். இது வரைக்கும் பணம் வரலை, தடையாகவே இருந்துச்சுன்றவங்க கூட இப்போ பணப்புழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் அதற்கு மாற்றம் ஏற்படும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தாங்க படித்து முடிச்சுட்டு வர வேலை தேடலாமான்னா தேடலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கான வேலையை தேடலாம், தகுதியான வேலை கிடைக்கும், மாறுதல் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. பிரிவினையாகவே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. எவ்வளோ டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு வீடே ரணகலை பண்ணவங்களாம் இருக்கிறாங்க, ரகலெல்லாம் பண்ணவங்களாம் நீங்கள். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான் ரெடி ஆகிட்டார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க. திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம், தவறே இல்லை. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படும். குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்திற்கான இடத்துல இருந்து நிறைய பார்வையால் உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. சிறப்பாக இருக்கும். சிந்தனை செஞ்சு பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே போல் எந்த வேலை செய்தாலும் அது உங்களுக்கு லாபம் கிடைக்கும், காரிய சித்தி உண்டாகும். இத்தனை நாளாக வேலை செய்வீங்க, அந்த பாதியிலே நின்று போயிருக்கும், இல்லை தோல்வியாக இருக்கும். இப்போ எந்த வேலை எடுத்து செய்தாலும் அதில் காரிய வெற்றி ஏற்படும், நிம்மதி கிடைக்கும். நிம்மதினாலும் ஒரு மன நிம்மதியோடு சேர்த்து உடம்பு எல்லாமே, தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பான அம்சத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. குரு பகவானால் இது கிடைக்கிறது பெரிய மாற்றங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க, தப்பு இல்லைங்க. 2வது இடத்துல செவ்வாய் பகவான் வராரு மிதுன ராசிக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பேச்சு ஆற்றல் அதிகரிக்கிறாருங்க. பேசியே காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்குறாரு. நல்ல தெளிவான ஒரு மாற்றத்திற்கு வழிவகை செய்றீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே தீர்த்துருவீங்க. எத்தனை பேர் எதிரியாக உங்ககிட்ட வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ மாற்றிக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவானால் வருதுங்க. பேசுவீங்க, தப்பு இல்லாமல் பேசுவீங்க. இத்தனையும் செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. பிரச்சனைகள்லாம் நீங்கிடுது. என்ன ஒன்று, கண்களில் ஏதாவது சின்ன பிரச்சனை வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, பற்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது.
அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக தான் போய் ஆகும், வேறு வழி கிடையாது. என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படணும். இப்போ போயிட்டு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன், நான் ரோட்டில் வந்து எல்லா வேலையும் காமிப்பேன், பறந்து பறந்து ஓட்டுவேன், அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை தாங்க. அதெல்லாம் வரக்கூடாது. அந்த வாய்ப்பே நீங்கள் தரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக, அதாவது மிதுன ராசியில் ஒரு ஏஜில் ஒரு 40 வயசு ஆட்கள்லாம் இதை பண்ண போகிறது கிடையாது. ஏதோ கொஞ்சம் வேணால் வேகமாக ஓட்டுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் துருன்னு இந்த மாதிரியான வேலையில் பார்த்துட்டு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. பாதிக்கப்படுறது என்னவோ பெரியவங்க தான். அதனால் முடிந்த வரைக்கும் செவ்வாயால் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கிற நேரகட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வண்டி வாகனத்தை மட்டும் கரெக்டாக எல்லாமே இருக்கா, பிரேக் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்கணும். இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் சரியாக வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது பகவான் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. முயற்சி எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். எந்த வேலையும் உங்களுக்கு தப்பாகாது. எந்த வேலை செஞ்சாலும் வெற்றி. அதே போல் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் அத்தனையும் கிடைக்க வைக்கிறார். இல்லைங்க நான் பேங்க்கில் தாங்க லோன் கேட்டிருக்கேன், கிடைக்கும். குழுவில் லோன் போட்டிருக்கேங்க, அரசாங்க லோனுங்க, கிடைக்குமாங்க அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அரசாங்க பணிக்கு போகணுங்க நான் அப்படின்னா எக்ஸாம் எழுதுங்க, அதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் இப்போ கொடுக்குறாரு. நிச்சயமாக மாறுதல் இருக்குது. குருவும் நல்ல இடத்துல இருக்குது, கேதுவும் நல்ல இடத்துல இருக்குன்ன பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கிறதுக்கான அம்சத்தில் இருக்கீங்க. பயப்படவே தேவையில்லைங்க. விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. உங்களுக்கு 11 தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு இறைவனிடம் வேண்டிட்டு விநாயகருக்கு போட்டுட்டு வாங்க. விநாயகர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வாங்க, எனக்கு வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும்ட்டு 11 தேங்காய் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு புதன்கிழமையில் அதை செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைச்சிருங்க. இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை உறுதியாகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தந்தை வழிக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். அவங்களுக்கு உடம்பு, அம்மா அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது, ஏது இருக்குது, சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அது உங்களுக்கு மனசளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களும் ஒரு தெம்பாக இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல தாங்க இருக்கார். பொருளாதார வரவெல்லாம் இருக்குது. ராகுவால் பொருளாதார வரவு இருக்குது. செலவு இல்லாத பொருளாதார வரவுலாம் இருக்குது. என்ன தந்தைக்கு மட்டும், அப்பாவுக்கு மட்டும் பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. ஏதாவது சின்னதாக உடம்பு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள். பெரிய விஷயமா ஆக்கிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வேதனையில் இருந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டத்திலேயே இருந்த நீங்கள் இப்போ ஒரு மாறுதல் ஏற்படுதுங்க. இது எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார். அதே போல் ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்காம நான் தேடிக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்குறார். உத்தியோக அந்தஸ்தை கொடுக்குறார். முன்னேற்றம் கொடுக்குறார். அதே போல் அறிவு அதிகமாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்குறார். பதவி உயர்வு கொடுக்குறார். தலைமை பதவி வகிக்கக்கூடிய தகுதியும் கொடுக்குறார் சனி பகவான். அப்புறம் என்னங்க, மாற்றம் தானே. நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அத்தனை வகையிலும் அவர் ரெடியாக இருக்கார். எங்கேயோ யாருக்கோ செய்த நன்மை உங்களுக்கு இன்றைக்கி பலனாக கிடைக்கும். அதுக்கு தாங்க எப்பயுமே ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு வைங்கன்னு எல்லாருக்கும் இறைவன் சொல்கிறது அது ஒன்று தான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு வாங்களேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதை நாம தான் புரிஞ்சிக்காம என்னவோ ஒரு இந்த வேகமாக இந்த உலகம் ஓடுற வேகத்தில் நம்ம ஈடுகட்ட முடியாமல் நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியாத காலகட்டத்தில் தான் இருக்கும். கூடிய விரைவில் எல்லாமே மாறுங்க. அதே போல் சொந்த தொழில் செய்தீங்கன்னா வளர்ச்சி ஏற்படுங்க. இப்போ நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு நிச்சயமாக தொடங்கலாம். உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாமே மாறுதலுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க. தேக ஆரோக்கியம் ஏற்படும். உடல் நலன் பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படும். அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். நிறைய கோவில்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவீங்க. இதையெல்லாம் இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு. ஹோமம் பொருள் வாங்கி கொடுப்பீங்க. அதேமாதிரி நிறைய ஹோமம் பண்ணுறவங்களை எந்தெந்த கோயிலில் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வாங்கி கொடுக்க உங்களுக்கு எண்ணம் வரும். இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறது பெரிய மாற்றம் தாங்க. வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப உறவுகள் எல்லாமே இப்போ உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலில் வருதுங்க. 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைய நன்மைகளை செய்கிறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு தெளிவாக நல்லது பண்ணுறாருங்க. நிறைய அம்சமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அரசாங்க வழியில் லாபம் கிடைக்கும். எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம். அரசாங்க வழியில் ஏதாவது உங்களுக்கு வேணும், ஆதாயம் தேடணும்னா இப்போ தேடிக்கலாம். அதே போல் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பெற்றுவீங்க. உயர்ந்த பதவி கிடைக்கும். தலைமை பண்பு வகிக்கக்கூடிய பதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கான லாபம் இருக்குது. அதே போல் வருமானமும் அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படும். ப்ரமோஷனோட இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் குறையும். முதல்ல கடன் அதிகமாக கடன் இருக்குங்க, எப்படி தான் குறைக்க போகிறோம்னு தெரியலன்னு நினச்சவங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டாலே வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது
கடன் தன்னால் குறையிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க. வேலையை மட்டும் உங்களுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் உங்களோட வேலையில் எப்பயும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த வேலை செய்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக இருங்க. உங்களுக்கான வழிவகையை இறைவன் கொடுத்துட்டே இருப்பாருங்க. புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்து காரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அது பாதியிலே நின்று இருக்கும், இல்லை பொருளாதாரம் இல்லாமல் பாதியிலே நின்று இருக்கலாம். அதெல்லாம் இப்போ தொடர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. எதிர்பார்த்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாமே நன்மையாக இருக்குதுங்க, தவறே கிடையாது. இப்போ எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனாக தாங்க இருக்குது. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கஷ்டம், எத்தனையோ இடத்துல ஏமாற்றம், அழுகை எல்லாத்தையும் கடந்தாச்சு. எத்தனையோ பேர் உங்களை அசிங்கப்படுத்தின இடத்துலலாம் நிமிர்ந்து நிற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சா மட்டும் போதுங்க. அவங்களாம் தோற்றுருவாங்க. அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போக தேவையில்ல. நீ என்னை இப்படி பண்ணிட்டேன்னு கூட கேட்க தேவையில்ல. அவங்க முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நின்னாலே போதுங்க. அத்தனை பேரும் தலை குனிஞ்சு போவாங்க. நாம் இப்படி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, இவங்களை புரிஞ்சுக்கலையே, இவங்களை விட்டு விலகிட்டோமேன்னு அவங்க தான் வருத்தப்படணும். அதனால் இந்த சூழ்நிலையை உங்கள் வசப்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார வரவு, திடீர் வேலை வாய்ப்பு. நான் இப்போ கம்மியாக வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, வேறு வேலை வருதுன்னா தாராளமாக போங்க. உங்களுக்கு செட் ஆகுன்றது எதுவாக இருந்தாலும் செய்யலாங்க. இப்போ சரியான அமைப்பில் இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிரனால் பல நன்மைகள் ஏற்படுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. மனதளவில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே கோபமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஏதோ எதிர்பார்த்து நடக்கலைன்னா அந்த டென்ஷன்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கும். இப்போ எல்லாமே மாறிடும். உங்களுக்கே புரியும், எனக்கு எது கிடைக்கலனாலும் அது சரியான அமைப்புக்கு தான். இப்போ வாங்கியிருந்தால் கடனாக தான் இருக்கும், இப்போ வாங்க வேண்டாம் அப்படிங்கிற தெளிவெல்லாம் வரும். இருந்தாலும் சந்திரன் உங்கள் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். ஆசைகளை தூண்டி விட்டுகிட்டே இருப்பார். அதே போல் ஏன்னா உங்களோட குணத்தை பார்க்கும் பொழுது பொய் சொல்ல தெரியாத ஆட்களாக நீங்கள் இது நாள் வரைக்கும் உண்மைக்கு தலைவணங்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. இதுதாங்க நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் உங்களை உசுப்பேற்றி விடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கூட இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களோ உறவுகளோ உசுப்பேற்றுவாங்க. அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் தேவையில்லாமல் உசுப்பேற்றும் பொழுது நீங்களும் அதற்கு கொஞ்சம் செயல்படக்கூடியவர்களாக மாறுவீங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த நாளில் உங்களுக்கு தெரியாத வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இது நாள் வரையிலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது தெரியாததெல்லாம் செய்ய முயற்சி பண்ணி இதில் நிறைய பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க. நீங்கள் அது பண்ணால் அப்படி ஆயிடுவீங்க, இது பண்ணால் இப்படி ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு தேவையில்லாத அறிவுரைகளை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி எதையாவது செய்வோம், எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம செய்யாமல் போயிட்டா பிரச்சனை ஆகிடுவோம், ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுருவோமோன்ற மாதிரியான எண்ணத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததும் உங்களுக்கு தெரியாததையும் நீங்கள் செய்யும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் பல இழப்புகள். சில இடங்களில் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. தேவையா உனக்கு இதெல்லாம், உனக்கு ஏன் இந்த வேலை, காசு இருக்கிற இதில் கோவத்தில் பண்ணிகிட்டு இருக்கியா, அது பண்ணிகிட்டு இருக்கியான்னு உங்களை இன்னும் கொஞ்சம் மன சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் கூட இருந்திருப்பாங்க. சரி நடந்துருச்சு, வா வெளியே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை தோள் தட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு ஆசை அதான் போய் இப்படி விழுந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடங்களில் நாம் குற்றவாளியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடந்து வருவதற்கே இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க. அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கைக்கு அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. தப்பு கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளோ இழந்தாலும் மறுபடியும் அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபமாக கூடிய சூழ்நிலையில் கிரக பலன்கள் இருக்குது. சந்தோஷமே இல்லாமல் இது நாள் வரையிலும் துன்பப்பட வேண்டி இருந்ததேன்னு வருத்தப்பட்ட மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் எதையாவது செய்து மாற்றம் ஏற்பட்டுடாதான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ இயற்கையாகவே அதற்கான மாறுதல் ஏற்படுதுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் 2 குணம் படைத்தவர்களாக தான் இருப்பீங்க. ஒரு நிலைத்து ஒரு கரெக்டாக ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியாது. ஒரு முடிவை எடுப்பீங்க, அது சரின்னு நினைப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போகலாம். இல்லை ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துறதுங்காட்டி வேற ஒரு முடிவுக்கு போயிடுவீங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இதனாலேயே வந்துருச்சு. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாதவர்களாக இது நாள் வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் மூளையை போட்டு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் பல பேருக்காக வாழ்ந்தவர்கள் யார் பார்த்தா நீங்கள் தான். கூட இருக்கிற உறுப்பினர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் இருப்பீங்க, குடும்பத்திற்காகவும் இருப்பீங்க, நண்பர்களுக்காகவும் இருப்பீங்க. அவங்களோட கஷ்டத்தை ஃபுல்லாக நீங்கள் பாரத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பல இடங்களில் உங்களுக்கு சங்கடங்களை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. அது காரணம் என்னென்னா எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை தானே கூட உங்களுக்கு வரும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை கூட வச்சுக்க முடியாமல் செய்யக்கூடியவர்களாக ஆயிடுறீங்க. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சதாங்க செய்கிறீங்க, தெரியாமல் எதுவுமே நடக்கலை. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். எது ஒன்றும் நீங்கள் தெரியாமல் செய்யவே இல்லை, எல்லாமே தெரிஞ்சுதான், வேறு வழி இல்லை, நான் செஞ்சு தான் ஆவேன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி. இதனாலேயே ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், எப்பொழுதும் ஒரு துயரத்தில் இருக்க மாதிரி, ஒரு துக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் பலகீனம் ஆகவே மாட்டீங்க. வந்துக்கிட்டே இருக்கும். வரவு எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு 2 மடங்கு செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. அது உங்களால் ஒரு செலவு கிடையாது, ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு அது செய்யும் பொழுது அது உங்கள் செலவாக மாறும் பொழுது, உங்கள் வரவு பண வரவுக்கு ஏற்ற செலவு இல்லாமல் அதிகப்படியாக போகும்பொழுது மன உளைச்சல் இயற்கையாகவே வந்துடும். வேறு வழி இல்லை, ஆனால் செஞ்சு தான் அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற எண்ணத்தை உங்களுக்குள் நீங்களே திணிச்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கனாலேங்க மிதுன ராசி வாழ்க்கையில் முன்னேறிடலாம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இது நாள் வரையிலும் எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுருந்தீங்க. முடிந்த வரையிலும் அதை இறக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரே ஆளு சுமப்பதை விட அவங்கவுங்களுக்கு சுமந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த புரிதல் உங்களுக்கு வரும் வரையில் பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் பாரமாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. எல்லா இடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் இப்போ நாச்சும் நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டா போதுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாலே போதும். வாழ்க்கையில் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம்னா நீங்கள் சுயநலமாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதை புரிதலோடு ஏற்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்கு இப்போ கிரக பலன்னு பார்க்கும் பொழுது சூரியன் சிம்ம ராசியில் இருப்பது இவங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் இவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மிதுன ராசியில் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கிறதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே போல் திருமண பாக்கியமும் உண்டாகுங்க. திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க. சூரியன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குருவும் அதே போல் அம்சத்தில் தான் இருக்குது. இப்போ சூரியனும் குருவும் உங்களுக்கு சிறப்பான இடத்துலேருந்து சிறப்பு தான் கொடுத்துட்ருக்காங்க. பிரச்சனை உங்களுக்கு குறையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், அதான் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சம்பள உயர்வுடன் ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லைனா சம்பள உயர்வுடன் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் காட்டிலும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வலுவானதாகவும் இருக்குதுங்க. சூரியனால் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வலுமிக்கதாக இருக்குது. ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயங்களில் இருக்குது, எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, என் பக்கம் சாதகமாக வருமானு எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கு இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை சூரிய பகவான் கொடுக்குறார். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சூரியன் ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும், அதே போல் நமக்கு நம்ம ராசிநாதன் சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்கள் நமக்கு எதை மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காதுங்க. அந்த புரிதல் தான் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் எந்த பெயர்ச்சி வந்தாலும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே சொல்லணும்னா சூரியன் வலுவாக இருந்து அதே போல் நம் ராசிநாதனும் வலுவாக இருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கு பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. அதே போல் சூரியன் நமக்கு சரியான இடத்துல இருந்தால் தான் நம் குலதெய்வத்தினுடைய அருளும் முழுசாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்திற்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குது. பித்ருக்களால் அனுகூலம் உண்டாகும். மூதாதையர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதனால் இப்போ ஏதாவது பித்ருக்கள் இப்போ நீங்கள் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொடுக்கும் பொழுது பலன் பல மடங்கு ஆகுங்க. மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் சிக்கல்களுக்கெல்லாம் எளிமையான விடை கிடைச்சிடும். அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. இப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அவங்க இறந்தது திதி தெரியல அப்படின்றவங்க உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் பொதுவாகவே திதி கொடுத்தீங்கன்னா வாழ்நாளில் எந்தவித பித்ரு தோஷங்களும் உங்களை சேராது. அதே போல் உங்கள் வாரிசுகளுக்கும் சேராது. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுக்காம விட்டுறீங்க அப்படின்னும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய அம்சமாக மாறிடும். அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணுன்ற நினைச்சிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இதில் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தாங்க இருக்கார். எப்பயுமே நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய அம்சத்தில் இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும். அதே போல் ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு உரிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து வகையான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைச்சிடும். அப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீந்துடும். ரெண்டாவது, தொழில் போட்டி குறைவதற்கான காலகட்டம் இருக்குது. நீங்கள் எது செஞ்சாலும் எதிர்க்க இருக்கிறவங்களும் அதே செஞ்சு உங்கள் தொழிலுக்கு ஒரு பாதகத்தை விளைவிச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா
தன்னால் விலகி போகிற சூழ்நிலை ஏற்பட்டுடும். அவங்களால உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. மாற்றம் இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும். காலத்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு கனிவானதாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. ஏன்னா மிதுன ராசி ஏற்கனவே நிறைய நன்மைகளை செஞ்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பலனாக எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி செய்த நன்மை இன்றைக்கே நமக்கு நல்லதாக நடக்குமானா நடக்காது. அது காலம் எடுக்கும். உங்கள் மூதாதையர் செய்த நன்மைகள் கூட இப்போ நன்மையாக உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இதை மாதிரி அமைப்பு தாங்க. இப்போ குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். திருமண யோகம் உண்டாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிவினைவாதம்லாம் வராதுங்க. நிறைய சண்டை போட்டவங்க, நிறைய பிரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போ உறவுகளை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும். ஒற்றுமை ஏற்படும். ஓரளவுக்கு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தேர்ந்தெடுத்து கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. சனி பகவானும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சரியான அமைப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உடல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா உடனடியாக பாருங்கள், அலட்சியப்படுத்தாதீங்க. அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் பார்க்கும்பொழுது நமக்கு எளிமையாக சரியாக போயிடும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லை, மனசங்கடங்களுக்கு கூட உடனடியாக அதை சரி பண்ணிக்கோங்க. மனசில் பாரத்தை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் வருது, எதுக்கு வருது, வெளியே பேசுங்க. இறைவன் மீது அதீத அன்பு வைங்க. உங்களுக்கு நாளடைவில் மாற்றம் ஏற்பட்டுடும். ஏன்னா பல பேரால் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய பொருள் விரயங்களையும் சந்திச்சிட்டிங்க. அதோட பாதிப்புகள் இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போனது போகட்டும். சில விஷயங்கள் நம்ம கர்மான்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுங்க. ஆனால் வரக்கூடியது எல்லாம் நமக்கான நன்மை தரக்கூடியதுன்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் இருந்தாலே போதுங்க. ஏன்னா கடவுள் நமக்கு நன்மையை தருவதற்கான வாய்ப்பை எந்த மூலமாக கொடுக்குறாருன்னா நம்மளோட எண்ணத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நல்ல எண்ணம் படைத்த உங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏதோ இந்த டைம் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். அதை தான் எடுத்துக்கணும். இது நிரந்தரம் கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் காலம் மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்ற எண்ணம் வந்தாலே போதும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுடும். ராகுவும் கேதுவும் 2ஆம் கெட்ட நிலைமையில் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குதுன்ற மாதிரி ஒரு நாளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கட்டுப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் நான் தான் அப்படி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஏற்றுக்காதீங்க. சில விஷயங்கள் நமக்கானது இல்லைன்ற முடிவுக்கு வர அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தலையீடு வைக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் ராகு பகவான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் அவரே தீர்வும் கொடுப்பார். ஆனால் அந்த தீர்வு வர வரைக்கும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தால் போதும். எதிரிகள் தொல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுறாங்க கேது பகவான். கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னா எதிரிகளை உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சமாக விலக்கி வைக்கிறார். நாளடைவில் படிப்படியாக உங்களுடன் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய எதிர்வினைகளோடு செயல்படக்கூடியவர்கள், நண்பராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாரு. அதே போல் கேது பகவான் மூலம் அரசாங்கத்திலிருந்து உதவிகள் வேணும்னா அவர் அதையும் சப்போர்ட் பண்ணுறார். இப்போ சூரியனும் கேதுவும் கவர்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வேணும், அரசாங்கத்தின் மூலமாக லோனாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க பணிக்கு நான் போகணுன்னா கூட தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கள். முழு முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி சாதகமானதாக இருக்குது. அதனால் ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் ஒரு சமயம் இருந்தாலும் ஒரு சமயம் இல்லைன்றதை மனசில் வச்சுக்கணும், கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் போதும். அதே போல் குடும்ப உறவினர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதிகப்படியான அவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிற அளவுக்கு நடந்துக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அவங்க பேரில் தவறு இருந்தாலும் உங்கள் பேரில் திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த வரையிலும் கவனமாக இருக்கணும், கவனத்தோடு பேசுங்க. அதிகப்படியான அவர்கள் மீது அக்கறை கொள்வதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இறைவன் இருக்கிறாரு, எல்லாருக்கும் அக்கறை போடுறதுக்குன்னு நினைக்கணும். நீங்கள் தான் எல்லான்னு சொல்லிவிட்டு அவங்க பேரில் ஈடுபடுறேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் செய்ய தவறையே செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. பொருளாதாரத்தை கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். முருகன் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு அற்புத பலனை தரக்கூடியதாக தான் இருக்குது.